இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூஜி ஷீரா. இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். வெள்ளை ரவை, ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம், உப்பு, நெய், பால், கோதுமை மாவு, சர்க்கரை. சூஜி ஷீரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு ஃபேமஸான ஸ்வீட் ரெசிபி. இது எதோட காம்பினேஷன் அப்படின்னா ரவையில் வந்து நம்ம எப்போவுமே பண்ணுற அந்த கேசரி அண்ட் ஹல்வா, இது ரெண்டோட காம்பினேஷன் தான் வந்துட்டு சூஜி ஷீரா அப்படின்னு சொல்லுவாங்க. ரவையில் ஹல்வா அப்படின்னு மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு நிறைய நெய் தேவைப்படும். கொஞ்சம் இதை வந்து ஒரு 3-4 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மெயினாகவே பார்த்திங்கன்னா நெய் தான் வந்து நிறைய தேவை. ஏன்னா வந்து இது ஒரு ஹல்வாவோட காம்பினேஷன் சொல்கிறோம் இல்லையா, அதனால். இப்போ இது கூட நட்ஸ்லாம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த முந்திரி பருப்பு, அதே மாதிரி பாதாம் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இப்போ இது லைட்டாக கலர் மாற நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரி பருப்பு லைட்டாக கலர் மாறினோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சை சேர்த்திக்கலாம். திராட்சை வந்து பலூன் மாதிரி ஆகட்டும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம சேர்க்குற எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே கப்லேயே வந்து அளந்துக்கோங்க. நான் வந்து இங்கே மெஷர்மெண்ட் கப் இருக்கும் இல்லையா, நார்மலாக அந்த மெஷர்மெண்ட் கப்பில் தான் வந்துட்டு ரவை, பால் எல்லாமே வந்து அளந்துக்கிறேன். தண்ணி முதற்கொண்டு இந்த மெஷர்மெண்ட் கப்பில் அளந்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப் இல்லைன்னா நீங்கள் எந்த பவுலில் வந்து ரவையெல்லாம் அளக்குறீங்களோ அதிலே வந்து பால், தண்ணி எல்லாமே வந்து அளவு வந்து கரெக்டாக அளந்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா பலூன் மாதிரி ஆனோன்னே நான் வந்து இங்கே கரெக்டாக 3/4 கப் வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3/4 கப் வெள்ளை ரவை இதிலே சேர்த்திட்டு கூடையே கோதுமை மாவு கரெக்டாக 3 ஸ்பூன் கோதுமை மாவு. இந்த கோதுமை மாவு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டி பிடிக்காமல் நல்லா ஹல்வா மாதிரி, இப்போ கோதுமை மாவில் ஹல்வா பண்ணுவாங்களே, இதே வந்து நம்ம கேசரி பண்ணோன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி, கீழெல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதே வந்து நம்ம கோதுமை மாவில் எல்லாம் வந்து ஹல்வா பண்ணுறப்ப வந்துட்டு அந்த ஹல்வா வந்து ஒட்டாமல் வரும் இல்லையா, அந்த பதத்துக்காக தான் வந்துட்டு இந்த சூஜி ஷீராவில் கோதுமை மாவு வந்து கொஞ்சமாக சேர்ப்பாங்க. இப்போ இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் போல் இந்த ரவை கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆற வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், ரவை வந்து இந்த மாதிரி மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ரவை எல்லாமே அளந்தோம் பார்த்திங்களா, அதே மெஷர்மெண்ட் கப்பில் 1/4 கப் அளவுக்கு பால். இப்போ மொத்தமாக இதுக்கு நமக்கு பாலும் தண்ணியும் சேர்த்து 2/4 கப் வேணும். 3/4 கப் ரவைக்கு 2/4 கப்புக்கு வந்துட்டு பாலும் தண்ணியும் சேர்த்து வேணும். அதில் 1/4 கப்புக்கு பாலும் 1 கப்புக்கு தண்ணியும் நம்ம சேர்த்திக்கலாம். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப். அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு சேர்த்திக்கோங்க. இது கூடயே தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சுக்கணும். பச்சை தண்ணி வந்து நார்மலாக சேர்த்தக்கூடாது. தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து 1 கப்புக்கு தண்ணி. இப்போ சேர்த்திட்டு சுத்தமாக வந்து கட்டி இல்லாமல் கலந்துருங்க. லம்ஸ் இருக்கக்கூடாது. சிம்லேயே வச்சுட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போ நம்ம கேசரிக்கெலாம் வந்துட்டு தண்ணி கொதிக்க வச்சு அதில் ரவை சேர்ப்போம் இல்லையா, இதில் வந்து நம்ம ரவைக்கு அப்புறமா வந்து தண்ணி சேர்க்கறதுனால பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா அப்படியே வந்து ஃபுல்லாக ரவை கட்டி தட்டிடும். அதனால் நம்ம நல்லா கொதிக்க வச்சு தண்ணி சேர்க்குறோம். இது வந்து அப்படியே வந்து நல்லா வந்து சுருண்டு வரணும், அந்தளவுக்கு வந்து வேகணும். பாலும் தண்ணி சேர்த்தோன்னா நல்லா வந்துட்டு நல்லா சுண்டி இந்த மாதிரி சுருள்ற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா வந்து இப்போவே வந்து ஒட்டாத மாதிரி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சுண்ட விடணும். இப்போ வந்துட்டு இதில் 2 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். உங்ககிட்ட சப்போஸ் ஏலக்காய் பொடி இருக்குன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கோங்க. அடுத்தது 3/4 கப் சுகர். 3/4 கப் ரவைக்கு 3/4 கப் சுகர் அது சேர்த்திடலாம். கூடையே 1 பிஞ்சுக்கு உப்பு. இப்போ நல்லா வந்துட்டு சுகர் கரைஞ்சிட்டு நல்லா திரும்பி வந்து ஒட்டாமல் வரணும். இடையில கொஞ்சம் நெய் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து சுகர் மட்டும் நல்லா மெல்ட் ஆகி இதோட ஒட்டாமல் வரட்டும். அடுப்பு வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்துட்டு இன்னும் சுருண்டு வருது இல்லையா. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக திரும்பவும் நெய் சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. இதுக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெய் வந்து நிறைய தேவைப்படும். ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும்.
பாருங்கள் இப்போவே நல்லா வந்து நமக்கு ஒட்டாமல் தான் வருது. பாருங்கள் அவ்வளோதான், ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா நெய் நல்லா பிரிஞ்சு வரும். நம்ம ஊற்றினோம்ல அந்த நெய் பிரிஞ்சு வந்துட்டு சுத்தமாக வந்து பேனில் ஒட்டாது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக பாருங்கள் அல்வா மாதிரி சுத்தமாக பேனில் வந்து இப்படி ஒட்டாது. இது வந்து கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சுத்தமாக வந்து ஃபுட் கலர் எதுவுமே தேவையே கிடையாது. நம்ம நார்மலாக கேசரிக்குன்னா ஏதாச்சும் ஒரு கலர் போடுவோம் இல்லையா, இது வந்து நார்மலாக இந்த மாதிரி ஒயிட் கலரில் தான் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி வெள்ளையாக சாப்பிட பிடிக்கலன்னா லைட்டாக வந்து ஃபுட் கலர் சேர்த்திக்கோங்க. மோஸ்ட்லி இதில் சூஜி ஷீராவில் சேர்க்க மாட்டாங்க. இப்படி இந்த ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் அந்த ரவையோட இந்த கலர் தான். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சிம்பிளான ஒரு ஸ்வீட் பார்த்துருக்கோம், சூஜி ஷீரா. இது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.